அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருகின்றோம், கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருகின்றோம். 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனத்தில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருகின்றன. இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருகின்றோம். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருக்கின்றது. இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தொடங்குகின்றோம். மேலும் ஜிபே உள்ளிட்டவை மூலம் பணப்பரிமாற்றம் செய்தால் எளிதில் கண்டுபிடித்துவிடும் முறை எங்களிடம் இருக்கின்றது. மேலும் பணம் பரிசு கொடுப்பவரும் அதை பெற்றுக் கொள்பவரும் இணைந்துதான் குற்றவாளிகள் என்று சட்டம் சொல்கின்றது. அதனால் வாக்காளர்கள் யாரும் பணம் பரிசு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுகின்றோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக அமைச்சர் ஜான்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், திமுக வேட்பாளர் சம்பத் வேண்டுமானாலும் சவால் விடட்டும், நான் வெற்றி இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன், 100% வெற்றி பெறுவேன், தொகுதியை விற்று வந்தார் என கூறுவார்கள், நான் ஒரு வியாபாரி என்பார்கள். எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவில் 4ஆம் தேதி தெரியவரும். மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவார் என்பது எழுதப்பட்ட விதி. ஆன்மீக சுற்றுலாவிற்கு அவர் சென்று வந்ததன் விளைவு இது. புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வர வேண்டும். அதற்கு பிரதமர் கூறியது போல முதலமைச்சராக ரங்கசாமி வருவார். தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், நானாக கேட்க மாட்டேன் என ஜான்குமார் தெரிவித்தார். வெற்றி பெறலன்னா இந்தியா விட்டே போயிடுறேன். வேற யார் சேலஞ்ச் பண்ண சொல்லு பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். நான் வெற்றி பெறலாம், இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லுப்போம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் அங்கே பிஜேபி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அவ்வளோ கட்டமைப்பு. கூட முன்னாள் எம்ஏ பாஸ்கர் என் கூட இருக்காரு. அதனால வெற்றி பிரகாசமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 100% ஜெயிப்பேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த தொகுதி விட்டு வந்துட்டாரு, இந்த தொகுதி விட்டுட்டு வந்துட்டாரு, நான் ஒரு வியாபாரின்னு. அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்க்க சொல்லுங்க. அப்புறமேட்டா வேற என்ன அவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறேன்னு அவர் எதாவது சேலஞ்ச் பண்ண சொல்ல பார்ப்போம். என்ஆர் கட்டாயபூர்வமாக என் தொகுதிக்கு வருவார், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, 5 இடத்த ஆப்போசிட்டாக போட்டுக்கிறாங்க ஒன்றா. இதெல்லாம் எதுக்காக? அதாவது மேலேருந்து எழுதப்பட்ட விதி. மீண்டும் என்ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்றது தான் அவ்வளவும் இருந்தது. இதெல்லாம் அவர் ஆன்மீக சுற்றுலா பயணமாக போய் அதனுடைய விளைவு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அமித்ஷாஜி சொல்லிட்டார், என் ரங்கசாமி தான் பாண்டிச்சேரி ஆளுநர். அது நிச்சயமா நடக்குன்றது தான் இதெல்லாம் உதாரணமா நடக்குது. அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. எங்களுடைய எண்ணம் பிஜேபி ஆட்சி இங்க வரணும்.
அப்போ பாரத பிரதமருடைய அவருடைய சொல்லுக்கு ஏற்ப இங்க வந்து நம்ம என்ஆர்ஓவில் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அதற்காக தான் இவ்வளவு வேலையும் கடவுளா பார்த்தாங்க. நிச்சயமா மீண்டும் இந்த 2026 மீண்டும் வந்து என்டிஏ ஆட்சி அமையும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதாவது மேல இருந்து என்ன வருன்றாங்களோ அதான், நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். அவர்களா கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வேன். நன்றி. நன்றி. பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து காமராஜ் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அவர் பகுதி தோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் தனது பேச்சில் இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க வல்லவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுடன் நட்பு சூழலில் உரையாடி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நேரடி பிரச்சாரம் காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தொகுதியான காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ள சித்தன்குடி பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எல்ஜிகே தொகுதி கோகுலக்கண்ணன் ஏற்பாட்டில் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஸ்ரீ கதிர்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பொன்னாடை மற்றும் பூஜை செய்யப்பட்டு மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், எல்ஜிகே பொதுச் செயலாளர் சுரேஷ் பிரபாகரன், எல்ஜிகே மாநில செயலாளர் ரவி என்கிற ராஜாராம், வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன், எல்ஜிகே வார்டு தலைவர் சுகுமார், என்ஆர் நிர்வாகி சுகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். காமராஜ் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் தேவநாதன் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் அவர்களை அவர்களது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சந்தித்தார். பின்பு புதுச்சேரியின் வளர்ச்சியின் புத்தகம் ரைசிங் ஆஃப் புதுச்சேரி என்ற புத்தகத்தை அவருக்கு வழங்கினார். புதிய நீதி கட்சியின் ஆதரவையும் தெரிவித்தனர். உடன் புதுச்சேரி நீதி கட்சியின் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர்.
மக்களின் சங்கமம் சார்பில் ரவி அண்ணாமலை தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து தேர்தலுக்காக தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். திருபுவனையில் திமுக வேட்பாளர் அங்காளனுக்கு மக்கள் அமோக வரவேற்பு. திருபுவனை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு அங்காளன் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். திருவண்டார்கோவில் பகுதியில் வாக்காளர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திமுக நிர்வாகி காந்தி இது தொடர்பாக கூறுகையில், மக்கள் சந்திப்பின் போது கடந்த காலங்களில் திரு அங்காளன் அவர்கள் செய்த நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். திருபுவன தொகுதியில் இன்று முதல் நாளாக திருவண்டார்கோயில் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆசி பெற்ற உதயசூரியன் சின்னத்தின் வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தளபதியார் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் இளைய தளபதி உதயநிதி அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேட்பாளராக திருபுவனம் தொகுதியில் களமிறங்கி இருக்கின்றேன். திருபுவனம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேரையும் எனக்கு சிறப்பான ஒத்துழைப்பை கொடுத்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்கின்றது. நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று மக்கள் ஏகோபித்த வரவேற்பை கொடுத்து எங்களுக்கு சிறப்பான உற்சாகத்தையும் ஆதரவையும் அளிக்கின்றார்கள். அனைவரும் திருபுவனம் தொகுதியில் உள்ள மக்கள், பொதுமக்களும் சரி, சாமானிய மக்களும் சரி, என்னுடன் வருகை புரிந்தின்ற ஆதரவும் சரி, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்த பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். இவர் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்ற பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடைய எளிமையான அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக உரையாடிய விதமும் பொதுமக்களை கவர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்ற வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று பிள்ளைத்தோட்டம் ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி பிள்ளைத்தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓம் சக்தி சேகருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய ஓம் சக்தி சேகர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது மக்கள் சுபட்சமாக வாழ்ந்ததாகவும் அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக எந்தவித நலத்திட்டங்களும் கிடைக்காமல் அல்லல் பட்டு வருவதாகவும் தற்பொழுது 2 கிடந்த நெல்லித்தோப்பு தொகுதியை
மீட்டெடுக்க பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை சட்டமன்றத்திற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நேயம் மக்கள் கட்சி கூட்டணியின் வேட்பாளர் விநாயகம் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்னர் அப்பகுதி மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தனது தேர்தல் ஆதரவை வலுப்படுத்தினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் வல்லனார் நகர், ஆனந்த நகர், சாந்தி நகர், கலைவாண நகர், மடவுபேட் மற்றும் டோத்திப்பிக்கான் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது புதிய மின்மாற்றி அமைத்ததற்காகவும், மழைநீர் வடிகால் புதிதாக அமைத்ததற்காகவும், சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டியதற்காகவும் பகுதி மக்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த பகுதியில் நீண்ட நாளாக நிலவி வந்த அடிப்படை வசதிகள் பற்றிய குறைகளை தீர்த்ததற்கு மக்களிடம் பெரும் திருப்தி காணப்பட்டது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. அதேபோல் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது வைத்தியநாதனை பகுதி மக்கள் உற்சாகமாக மலர் தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இந்த வரவேற்பால் உற்சாகமடைந்த வைத்தியநாதன் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின் பெயரிலும் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் அறிவுறுத்தல் பெயரிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அவர்களை ஆதரித்து அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபாகரன் கலந்து கொண்டார். நிர்வாகிகள் வெண்மதி, முரளிதரன், ஸ்டாலின், திலீப், அமுல்ராஜ், வின்சென்ட், நிலா, சுரேஷ், நந்தினி, பொன்னியம்மாள், சரோஜினி, தேவி, ராணி, மல்லிகா, ஃபாத்திமா, மகிமை, ஆதித்யா, தேசிய தமிழ், விக்கி, இனியன், மதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட VPC நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்ற பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது பொதுமக்களிடையே வேட்பாளர் வடிவேலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது.
நடைபெற்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.